வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாம்ல பிஓ பிலிம்ஸ் லெவல்ல கேஸ்லெட் டிஐ கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணதான் வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, கொஸ்டின்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நமக்கு ஒரு கேஸ்லெட் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கேஸ்லெட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு டேபிளோ நம்ம ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ பிஓ பிலிம்ஸ்னால எனக்கு என்ன இருக்காது, டேட்டா எல்லாமே வந்து டேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம தான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணணும், எக்ஸ் ஒய் வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணலாமா? என்ன சொல்றாங்க, read the data carefully and answer the following questions. Okay, below data is given regarding the number of people of city A, B and C use either Hindi or English newspaper. சரிங்களா? 3 சிட்டி இருக்கு, A, B, C ன்னு. அதுல ஹிந்தி பேப்பர் யூஸ் பண்றாங்க, இங்கிலீஷ் பேப்பர் யூஸ் பண்றதுக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிடலாமா? 3 சிட்டி இருக்கா, A, B, சி, 3 சிட்டி இருக்கு. அங்கே என்னென்ன நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க, ஹிந்தி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ டோட்டலாக இருப்பாங்களா, சிட்டியில் டோட்டலாக எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து ஹிந்தியில் டோட்டலாக எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து இங்கிலீஷில் டோட்டலாக எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் டோட்டல் இருக்கும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டில் ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிடும், டேபிள் எதுக்காக ஃபார்ம் பண்ண சொல்லி தெரிஞ்சிடும். சரிங்களா? அதை வச்சு நம்ம டேபிள் போட்டுடலாம். சரி, ஓகே, அடுத்த டேட்டா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் ஆர் 1000. சரிங்களா? டோட்டலாக 3 சிட்டிலையும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 1000 பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்து பாருங்க, the number of people of city A who use Hindi newspaper is 10/9 of the number of people of city B who uses Hindi newspaper. சரிங்களா? அதாவது ஹிந்தி நியூஸ் பேப்பர் வந்து சிட்டி ஏ சிட்டி பியில் யூஸ் பண்ணுறதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10:9, 10/9 சொல்லியிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணிக்கிறேன், சிட்டி ஏவை 10x எடுத்துக்கிறேன், சிட்டி பியை 9x எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த நம்பர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆஃப் சிட்டி சி ஹூ யூசஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இஸ் 1:3. சரிங்களா? அதாவது சிட்டி சியில் ஹிந்தி நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் யூஸ் பண்ணுறதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, 1:3 கொடுத்துருக்காங்களா? இது 1 ரேஷியோவில் யூஸ் பண்ணுறாங்க, இது 3 ரேஷியோவில் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்பர் ஆஃப் பீப்புள் ஆஃப் சிட்டி பி ஹூ யூசஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஆர் 900. சரிங்களா? டோட்டலாக சிட்டி பியில் ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் டோட்டலாக யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்களா, 900 பேர் இருக்காங்க. சரிங்களா? அதாவது 900 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, the number of people of city A who uses English newspaper is 360 less than the number of people of city C who uses Hindi and English newspaper. அதாவது சிட்டி சியில் டோட்டல் இருக்காங்களா, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, 360 அதிகமாக இருக்காங்க. யாரை விட, சிட்டி ஏல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்களே விட. சரிங்களா? ஓகே, அந்த டேட்டா இருக்கட்டும். லாஸ்ட் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூசஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். சரிங்களா? இங்கிலீஷ் மொத்தமாக யூஸ் பண்ணுற பேர் எத்தனை பேர் இருக்காங்களா, 1860 பேர் இருக்காங்களா. ஓகேங்களா? சரி, ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு ஹிந்தி பார்க்குறேன். ஹிந்தி டோட்டல் எத்தனை பேர், 6 பேர் இருக்காங்களா. இங்கே 10x இங்கே 9x இருக்கு. அப்போ இது எனக்கு என்னவா இருக்கும், டோட்டலாக 1000லேருந்து இரண்டையும் மைனஸ் பண்ணால் வந்துருமா, அது எனக்கு இந்த வேல்யூவாக இருக்குமா, அப்படின்னா ஒரு 19x இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? அப்போ சியில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் இருக்காங்களா, 1000 - 19x. சரிங்களா? சரி, அப்புறம் பாருங்க, சியில் 1:3 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா ஹிந்திக்கும் இங்கிலீஷ்க்கும். அப்போ ஹிந்தி வந்து எனக்கு 1 ரேஷியோ எவ்வளோ, 1000 - 19xனா 3 ரேஷியோ எவ்வளோ இருக்கும், 3000 - 19 × 3 57x இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, இப்போ எனக்கு என்ன டேட்டா தேவைன்னா, இந்த டேட்டா தேவை. இந்த டேட்டா தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், இந்த 360 யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த பியில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எவ்வளோ பேர்னு பார்க்குறேன். டோட்டலாக எனக்கு பியில் எத்தனை பேர் இருக்காங்க, 900. அதில் ஹிந்தி யூஸ் பண்ணுறவங்க 9x. அப்போ இங்கிலீஷ் எத்தனை பேர் இருப்பாங்க, 900ல் 9x போச்சுன்னா பேலன்ஸ் உள்ளவங்க தான் என்னது இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறவராக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் பாருங்கள், இந்த இங்கிலீஷ் மொத்தமும் யூஸ் பண்ணுறவங்க எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்களா, 1860. இப்போ எனக்கு இதில் ஏல எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒய்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, எப்படி கண்டுபிடிக்கலாம், y + 900 - 9x + 3000 - 57x = 1860 சொல்லலாமா? டோட்டலாக சிட்டி ஏ சிட்டி பி சிட்டி சி மொத்தமாக ஆட் பண்ண என்ன வருது, 1860 சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி நான் அந்த ஒய் கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வரும், y + 3900 - 57
9 என்ன வரும் ஆட் பண்ணால் 66x வரும் ஈக்குவல் டு 1860 சரிங்களா. அப்போ உயர் வழி என்ன வரும், இது என்ன சரி போச்சுன்னா 1960 மைனஸ் 3900 ப்ளஸ் 66xன்னு வரும் சரிங்களா. அப்போ உயர் வழி என்ன வரும் 66x, இதை மைனஸ் பண்ணால் மைனஸ், ஏன்னா 3000 என்ன தான் பெரிய வேல்யூ மைனஸ் வந்துடும். 0 10ல் 6 போனால் 4, 8ல் 8 போனால் 0, 3ல் 1 போனால் 2 சரிங்களா. அப்போ உயர் வழி என்ன வருது 66x மைனஸ் 2040 வருது சரிங்களா. சரி ஓகே, இப்போ எனக்கு இந்த டேட்டா விட்டோமா, அதை நம்ம எடுப்போமா. என்ன சொல்கிறாங்க, இதை விட, அதாவது இங்கே டோட்டல் இருக்கா, சிட்டி சியில் டோட்டல் இருக்குல்ல, இதை விட இது எனக்கு 360 கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ அதை யூஸ் பண்ணி நான் இப்போ சால்வ் பண்ணேன். யூஸ் பண்ணிடலாமா. என்ன சொல்கிறாங்க, இந்த டோட்டல் சிட்டி சியை விட எனக்கு இங்கிலீஷ் சிட்டியே வந்து எப்படி இருக்குது 360 கம்மியாகும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதான் எனக்கு அதிகமாக இருக்குமா, இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும், இது ரெண்டே ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வருமா. அப்போ என்ன வரும் 1000 மைனஸ் 19x ப்ளஸ் 3000 மைனஸ் 57x ஓகேவா. இது எனக்கு சியோட டோட்டல். இதுக்கும் இதுக்குமா டிஃப்ரென்ஸ், சிட்டி ஏல இங்கிலீஷ் எவ்வளோ இருக்குது மைனஸ் ஆஃப் 66x மைனஸ் 2040, அது ரெண்டுக்குமா டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னது 360ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அப்போ என்ன வரும் ஆட் பண்ணால் 4000 மைனஸ் 57 ப்ளஸ் 19 என்ன வரும் 76x மைனஸ் 66x மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 2040 ஈக்குவல் டு 360ன்னு வரும் சரிங்களா. இரண்டு ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் மைனஸ் 214 வரும் சரிங்களா. 142x இங்கே எனக்கு என்ன வரும் ப்ளஸ் 0406 வரும் ஈக்குவல் டு 360. இப்போ மைனஸ் 142x ஈக்குவல் டு 360 மைனஸ் 6040 வரும் சரிங்களா. அப்போ என்ன வரும் மைனஸ் 142x ஈக்குவல் டு இரண்டே மைனஸ் பண்ணால் 0, 14ல் 6 போனால் 8, 9ல் 3 போனால் 6, பேலன்ஸ் 5 இருக்கும் சரிங்களா. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன வரும் மைனஸ் 142x ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 5680 வரும் சரிங்களா. அப்போ எக்ஸ்ட்ரா என்ன வரும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா. இப்போ 5680/142 வரும். அப்போ எக்ஸ்ட்ரா என்ன வரும் பார்த்தாலே எத்தனை டைம்ஸ் 4 டைம்ஸா, அப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ 40 அவ்வளோதான் சரிங்களா. இப்போ என்ன கிடைச்சிருச்சு எக்ஸ்ட்ரா வேல்யூ 40 கிடைச்சிருச்சா. அப்போ ஹிந்தி எனக்கு யூஸ் பண்ண எவ்வளோ பேர் இருப்பாங்க 10x இருப்பாங்களா. அப்போ 10x என்ன வரும் 400 வரும் சரிங்களா. இதில் வேலை என்ன வரும் 9x தான், 9xனா 360 வரும் சரிங்களா. அப்போ இதில் வேலை என்ன வரும் சியில் என்ன வரும் டோட்டலாக 1000, அதில் 400 + 360 என்ன வரும் 760 போச்சுன்னா பேலன்ஸ் 240 தான் வந்து சியில் வரும் சரிங்களா. சரி அடுத்து பாருங்க, இந்த வேலையை கண்டுபிடிக்கலாமா. 3000 மைனஸ் 57x சரிங்களா. 3000 மைனஸ் 56 என்ன வரும் மைனஸ் 57x. ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிச்சிடலாமா. இங்கே பாருங்க 900 மைனஸ் 9x, அதாவது டோட்டலாக இருக்குது 900 தெரியுமா, டோட்டலாக என்ன தெரியும் 900 தெரியும். டோட்டலாக இது வந்து 900, அதில் இது 360னா இது என்னவா இருக்கும் 04540 இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த வேலையை பாருங்க 3000 மைனஸ் 57x, 3000 மைனஸ் 57x, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம் 40 போடலாமா. இப்போ என்ன வரும் 3000 மைனஸ் 082 வரும். இதை மைனஸ் பண்ண வரும் 027. அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன வருது 720 வருதா. இதோட வேல்யூ என்ன வரும் 720 வரும். இந்த வேல்யூ தெரிஞ்சுக்கலாம், இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. இந்த வேல்யூ என்ன வரும் 720, இரண்டு ஆட் பண்ண என்ன வரும் 1260 வரும். 1260ல் 1860ல் 1260 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 600 தான் இது வரும் சரிங்களா. அப்போ இதில் மொத்தம் எவ்வளோ வரும் 1000 வரும். இதில் மொத்தம் என்ன வரும்
916 வரும் சரிங்களா. இப்போ மொத்தமாக டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சா, இதை வச்சு எனக்கு ஒரு 3 or 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆஃப் சிட்டி பி அண்ட் சி ஹூ யூஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் சரிங்களா. பிலையும் சிலையும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிருக்காங்க ரேஷியோ கேட்குறாங்க சரிங்களா. பியில் ஹிந்தி எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, பியில் ஹிந்தி 360, சியில் 240 சரிங்களா. அப்போ 360:240 தான் எனக்கு ஆன்சர் சரிங்களா. கேன்சல் பண்ண என்ன வரும், 12 கேன்சல் பண்ணால் 3:2 ரேஷியோவில் கிடைக்கும், அவ்வளோதான் சரிங்களா. நம்ம கேல்குலேட் சால்வ் பண்ணுறது மட்டும் தான் டைம் ஆகும். கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் போகலாமா. செகண்ட் பாருங்க, the number of people of city B who uses Hindi newspaper சரிங்களா. Bல ஹிந்தி is what percentage of number of people who use, Cல வந்து இங்கிலீஷ் கேட்குறாங்க சரிங்களா. Bல ஹிந்திக்கும் Cல இங்கிலீஷ்க்குமான பர்சன்டேஜ் கேட்குறாங்களா. இப்போ Bல ஹிந்தி எத்தனை பேர் இருக்காங்க, Bல ஹிந்தி 360, Bல ஹிந்தி எத்தனை பேர் இருக்காங்க 360 இருக்காங்க. Cல இங்கிலீஷ் எத்தனை பேர் இருக்காங்க, Cல இங்கிலீஷ் வந்து 720 பேர் இருக்காங்க சரிங்களா. 720 பேர் இருக்காங்களா, இன்டூ 100. இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 1/2. 1/2 என்ன பர்சன்டேஜ் வரும், 1/2 50% வரும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, இன் சிட்டி ஏ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ யூஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து எவ்வளோ கேட்குறாங்க சரிங்களா. சிட்டி ஏல ஹிந்தி நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன வரும், சிட்டியில் ஹிந்தி எத்தனை பேர் இருக்காங்க, 400 இருக்காங்க. இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறவங்க 600 இருக்காங்க சரிங்களா. அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன வரும், 600ல் 400 போச்சுன்னா 200 தான் எனக்கு டிஃபரன்ஸ் வரும், அவ்வளோதான் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆஃப் சிட்டி பி ஹூ யூஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் சரிங்களா. பியில் ஹிந்திக்கும் அடுத்து அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் இன் சிட்டி ஏ ஹூ யூஸ் இங்கிலீஷ் சரிங்களா. சிட்டி ஏல இங்கிலீஷ்க்குமான ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டே ஆட் பண்ணி பை 2 பண்ண எனக்கு வந்துடும், ஆவரேஜ் வந்துருமா. இப்போ பியில் ஹிந்தி எத்தனை பேர் இருக்காங்க, பியில் ஹிந்தி 360, பியில் ஹிந்தி 360. அடுத்து ஏழு இங்கிலீஷ் எத்தனை பேர் இருக்காங்க, ஏழு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 600 இருக்காங்க சரிங்களா. ஓகே, அப்போ ரெண்டே ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட எனக்கு ஆன்சர் வரும். அப்போ என்ன வரும், 069. இப்போ 960/2 எனக்கு என்ன ஆன்சர் வரும், 480 தான் இதுக்கான ஆவரேஜாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆஃப் சிட்டி ஏ அண்ட் சி ஹூ யூஸ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் சரிங்களா. சிட்டி ஏலையும் சிலையும் ஹிந்தி பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கான டோட்டல் கேட்குறாங்க சரிங்களா. சிட்டி ஏசியில் எத்தனை பேர் இருக்காங்க, சிட்டி ஏல 400 இருக்காங்க, சிட்டி சியில் 240 இருக்காங்க சரிங்களா. அப்போ 400 + 240 எனக்கு என்ன ஒரு டோட்டல் 640 வரும், அவ்வளோதான் சரிங்களா. அவ்வளோதான் சரிங்களா. கேல்குலேட் டிஏ கேட்டாங்கன்னா இந்த லெவல் தான் கேட்பாங்க சரிங்களா. பியூஓ பிலிம்ஸில் இந்த லெவல் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ டெக் பிலிம்ஸ் தான் எப்படி இருக்கும், இன்னுமே எனக்கு டேட்டா தான் கேட்பாங்க சரிங்களா. இனிமேல் நம்ம கேல்குலேட் டிஏ பார்த்து பயப்பட தேவையில்லை சரிங்களா. சரி, ஓகே, இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்.